நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. புதுவை காவல்துறையில் 22 உதவி ஆய்வாளர்களை அதிரடியாக இடமாற்றம் செய்து ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணயா உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுவையில் கடந்த சில மாதங்களாக வெடிகுண்டு வீச்சு, கொலை, கொள்ளை என அடுத்தடுத்து தொடர் குற்றச்சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் 3 ஆய்வாளர்கள் எஸ்பியாக பதவி உயர்வு பெற்றனர். அடுத்த சில நாள்களில் சட்டம் ஒழுங்கில் பணியாற்றிய எஸ்பிக்கள் இடமாற்றம் செய்யப்பட்டனர். இதனிடையே கடந்த வாரம் ஆய்வாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 22 உதவி ஆய்வாளர்களை அதிரடியாக இடமாற்றம் செய்து ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணயா உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி காரைக்கால் டவுன் அறிவுச்செல்வன் ஒதியஞ்சாலைக்கும், முதலியார்பேட்டை வெங்கடாஜலபதி காரைக்கால் டவுனுக்கும், ரெட்டியார்பாளையம் இனியன் கோட்டுச்சேரிக்கும், சேதராப்பட்டு முருகன் ரெட்டியார்பாளையத்திற்கும், ஒதியஞ்சாலை நாகராஜன் கோரிமேட்டிற்கும், கோரிமேடு மனோஜ் மேட்டுப்பாளையத்திற்கும், முத்தியால்பேட்டை துக்கன் சிறப்பு புலனாய்வு பிரிவிற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோன்று சிறப்பு புலனாய்வு ராஜ்மோகன் கரிக்கலாம்பாக்கத்திற்கும், போக்குவரத்து ஆடலரசன் சிக்மா செக்யூரிட்டி பிரிவிற்கும், பள்ளூர் ராமமூர்த்தி பாகூருக்கும், மாஹே கிரிதரன் பள்ளூருக்கும், கோரிமேடு பாலமுருகன் போக்குவரத்திற்கும், சிக்மா செக்யூரிட்டி பிரிவு படுகு அல்போன்ஸ்ராஜ் மாஹேவிற்கும், லாசுப்பேட்டை ராமையன் மங்களத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கோட்டுச்சேரி புருஷோத்தமன் சேதராப்பட்டிற்கும், கோட்டுச்சேரி முருகன் காரைக்கால் டவுனுக்கும், திருநள்ளாறு குணசேகரன் கடலோர காவல்படை காரைக்காலுக்கும், டிஆர் பட்டினம் கிருத்தி நிரவிக்கும், நிரவி பூபதி திருநள்ளாறுக்கும், மேட்டுப்பாளையம் தனச்செல்வன் சிஐடி பிரிவிற்கும், திருக்கனூர் வல்சராஜ் கோரிமேட்டிற்கும், லாசுப்பேட்டை ராஜசேகர் சேதராப்பட்டிற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுவையில் முதியோர் ஓய்வூதியம் வழங்குவது தொடர்பாக இந்திய அரசின் சமூக நீதி அமைச்சகத்தின் இணை செயலர் சந்தோஷ் மேத்யூ அமைச்சர் ராஜ்வேலுவுடன் ஆலோசனை நடத்தினார். புதுவை சட்டசபை வளாகத்தில் புதுவையில் முதியோர் ஓய்வூதியம் வழங்குவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் இந்திய அரசின் சமூக நீதி அமைச்சகத்தின் இணை செயலர் டாக்டர் சந்தோஷ் மேத்யூ பங்கேற்று முதியோர் ஓய்வூதியம் வழங்குவது குறித்து அமைச்சர் ராஜ்வேலுவுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது அமைச்சர் புதுவைக்கு மத்திய அரசின் தகுதிக்குட்பட்டு அதிக நிதி வழங்குமாறு கேட்டுக் கொண்டார். கூட்டத்தில் நலத்துறை செயலர் விவேக் பாண்டே, இயக்குநர் மீனாகுமாரி மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை மாணவர் சிறப்பு பேருந்தில் ஏறி ரவுடிகளை தட்டி கேட்ட மாணவர்களை ரவுடி கும்பல் சரமாரியாக தாக்கியதால் பதற்றம் நிலவுகிறது. புதுவையில் மாணவர்களுக்காக இயக்கப்படும் மாணவர் சிறப்பு பேருந்தில் மாணவர்கள் மட்டுமின்றி வேலைக்கு செல்வோரும் இளைஞர்களும் ஏறுவதால் மாணவிகள் கேலி கிண்டலுக்குள்ளாவதாக புகார் எழுந்ததால் போக்குவரத்து மற்றும் கல்வித்துறை சார்பில் மாணவர்களை தவிர வேறு யாரும் ஏற்றக்கூடாது என்று எச்சரிக்கை விடப்பட்டது. இந்நிலையில் தவளக்குப்பத்திலிருந்து மொளப்பாக்கம் வழியாக செல்லும் மாணவர் சிறப்பு பேருந்தில் கடந்த 2 வாரங்களாக 10 பேர் கொண்ட கும்பல் ஏறி மாணவிகளை கேலி செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் இது பற்றி தட்டி கேட்ட ஐடிஐ மாணவர்களிடம் அந்த கும்பல் தகராறு செய்ததால் ஏற்கனவே நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். தற்போது தவளக்குப்பத்திலிருந்து புறப்பட்ட மாணவர் சிறப்பு பேருந்து ராமரெட்டிகுளம் அருகே வந்தபோது அதே கும்பல் பேருந்தில் ஏறியதால் மாணவர்கள் அவர்களை தடுத்தனர். அப்போது அந்த கும்பல் கையில் வைத்திருந்த கத்தி, தடி உள்ளிட்ட ஆயுதங்களால் புகழேந்தி, அருண்குமார், விமல் உள்ளிட்ட சிலரை தாக்கிவிட்டு பேருந்திலிருந்து இறங்கி தப்பி ஓடிவிட்டது. இச்சம்பவத்தில் மாணவர்கள் படுகாயமடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனிடையே படுகாயமடைந்த மாணவர்களில் புகழேந்தி, அருண்குமார் ஆகியோர் மேல் சிகிச்சைக்காக புதுவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாணவர்கள் ரவுடி கும்பலால் தாக்கப்பட்ட சம்பவத்தால் புதுவையில் பதற்றம் நிலவுகிறது. புதுவை பாரதி பூங்காவில் தானே புயலின் போது சேதமடைந்த மரங்களை பாதுகாக்க மரத்தின் வேறு பகுதியில் செம்மண் கொட்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் நகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. புதுவை சட்டமன்றம் எதிரில் உள்ள பாரதி பூங்காவில் ஏராளமான பழமையான மரங்கள் சுற்றுலா பயணிகளை கவரும் வண்ணம் உள்ளன. இவற்றை புதுவை நகராட்சி பராமரித்து வரும் நிலையில் கடந்த 2011ஆம் ஆண்டு தானே புயலில் சிக்கிய பாரதி பூங்கா சின்னாபின்னமானது. மேலும் புயல் காற்றை தாக்குப்பிடிக்க முடியாமல் பெரும்பாலான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. எனவே பூங்காவில் மரங்கள் விழுந்த இடத்தில் புதிய மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இருந்தும் கடற்கரைக்கு அருகில் பூங்கா உள்ளதால் ஒவ்வொரு மழையிலும் மரங்கள் சாய்வது தொடர்கதையாக உள்ளது. எனவே கோடைக்காலம் முடிந்து மழைக்காலம் துவங்க உள்ள நிலையில் மரங்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நகராட்சி எடுத்துள்ளது. அதன்படி பூங்காவில் பலவீனமாக உள்ள மரங்களின் அடிபாகத்தில் நகராட்சி ஊழியர்கள் செம்மண் கொட்டி வேர்களை பலப்படுத்தி வருகின்றனர். இதனை கண்ட பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் நகராட்சியின் நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்தனர்.
தென்காசி குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். தென்மேற்கு பருவமழை வலுவடைந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தென்காசிக்கு அருகே உள்ள குற்றாலத்தில் பிரதான அருவியிலும் 5 அருவியிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. எனவே புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களுள் ஒன்றான குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அங்கு பிரதான அருவியிலும் 5 அருவியிலும் நீர்வரத்து அதிகரித்து சீசன் துவங்கியுள்ளதால் மகிழ்ச்சியடைந்த சுற்றுலா பயணிகள் பகல் இரவு என நேரம் பார்க்காமல் கொட்டும் அருவியில் குளித்து மகிழ்கின்றனர். மேலும் சாரல் மழை பெய்து சிலுசிலுவென காற்று வீசுவதால் கோடை விடுமுறை முடிந்த பின்னரும் அங்கேயே பல நாட்களுக்கு தங்கி ஆனந்த குளியலிட்டு மகிழ்கின்றனர். புதுவையின் பழமை வாய்ந்த ஏஎப்டி மில்லை உடனடியாக திறந்து இயக்கி தொழிலாளர்களுக்கு நிலுவை சம்பளத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தி ஐஎன்டியூசி செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. புதுவை மாநில ஐஎன்டியூசியின் செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. மாநில ஐஎன்டியூசி நிர்வாகிகள் இளங்கோவன், ஸ்ரீதரன், மலர்கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் அகில இந்திய ஐஎன்டியூசி பொதுச் செயலாளர் சந்திரசேகரன், தமிழ்நாடு ஐஎன்டியூசி பொதுச் செயலாளர் ஜெகநாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கருத்துரை வழங்கிட, தொடர்ந்து தொழிற்சங்கத்தின் வளர்ச்சி பற்றியும் தொழிலாளர்கள் நலன் பற்றியும் புதுவை மாநில பொருளாதாரத்தின் முக்கிய அங்கமான பஞ்சாலைகளின் இன்றைய நிலை பற்றியும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் புதுவையில் உள்ள ஏஎப்டி, சுதேசி, பாரதி பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு ஐடிஏ அமல்படுத்தப்பட்ட நிலையில் தற்போதைய அரசு அதனை நிறுத்தி வைத்துள்ளதாகவும், மாநில ஐஎன்டியூசி போராடி பெற்ற ஐடிஏ உயர்வினை தொழிலாளர்களுக்கு உடனடியாக வழங்கிட வலியுறுத்தியும், புதுவையின் பழமை வாய்ந்த ஏஎப்டி மில்லை உடனடியாக திறந்து இயக்கி தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளத்தை உடனடியாக பட்டுவாடா செய்திட வலியுறுத்தியும், பெருகி வரும் விலைவாசியை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு குறைந்தபட்ச ஊதியம் 115 ரூபாயிலிருந்து 250 ரூபாயாக உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை கல்வித்துறை வளாகத்தில் அறிவியல் இயக்கம் மற்றும் பிரான்ஸ் நாட்டு பாரிஸ் பல்கலைக்கழகம் இணைந்து வீடியோ கான்பரன்சிங் மூலம் அறிவியல் உருவாக்குவோம் என்ற போட்டிக்கான சிறந்த ஆய்வு கட்டுரைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. புதுவை அறிவியல் இயக்கம் பிரான்ஸ் நாட்டு பாரிஸ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து தொடர்ந்து 7வது ஆண்டாக அறிவியல் உருவாக்குவோம் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அதன்படி 2013ஆம் ஆண்டின் அறிவியல் உருவாக்குவோம் போட்டிக்காக 50 ஆய்வு திட்டங்கள் பெறப்பட்டு அதில் சிறந்த 12 ஆய்வு திட்டங்கள் வீடியோவாக எடுக்கப்பட்டு பிரான்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் சிறந்த 3 ஆய்வு திட்டங்களை வீடியோ கான்பரன்சிங் மூலம் தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி கல்வித்துறை வளாகத்தில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. இதில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை இயக்குநர் துவாரகாநாத் மற்றும் பள்ளி கல்வி இயக்குநர் வல்லவன் தலைமையில் மாநில பயிற்சி மைய சிறப்பு அலுவலர் கிருஷ்ணன், அறிவியல் இயக்க துணைத் தலைவர் ஹேமாவதி, பொதுச் செயலாளர் சேகர், செயலர்கள் ரகுநாத், ரவிச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்று பிரான்சில் இருந்து நேரடியாக வீடியோ கான்பரன்சிங் மூலம் அறிவியல் உருவாக்குவோம் திட்டத்திற்காக சிறந்த கட்டுரைகளை தேர்ந்தெடுத்தனர். அதன்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட கொசுவின் வளர்ச்சியை சப்பாத்தி கள்ளி கொண்டு அழிக்கும் முறை பற்றி ஆய்வு திட்டத்தை எழுதிய பாரதி மேல்நிலைப்பள்ளி மங்கையர்கரசி, இயற்கை எரிபொருள் எரித்தல் என்ற ஆய்வு திட்டத்தை எழுதிய விக்னேஷ், சாஸ்ட்ரே, தினகர் ஆகியோரை இயக்குநர் வல்லவன் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். இவர்களுக்கு முதல் பரிசாக 300 யூரோவும் 2ஆம் பரிசாக 100 யூரோவும் அளிக்கப்பட உள்ளது. வள்ளல் சின்ன சுப்பராய பிள்ளையின் 139வது நினைவு நாளை முன்னிட்டு அமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் அதிகாரிகள் அவரது நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினர். புதுவையில் பிறந்து ஏழைகளின் பசி பிணியை போக்கிய வள்ளல் பெருந்தகை அமரர் சின்ன சுப்பராய பிள்ளையின் 139வது நினைவு தினம் புதுவை நகராட்சி சார்பில் சிறப்பாக அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் நடைபெற்ற அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் அரசு கொறடா நேரு, உள்ளாட்சித்துறை செயலர் ஸ்ரீகாந்த், இயக்குநர் ரவி பிரகாஷ், அறப்பணி அவை உறுப்பினர்கள், சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் KV ராமன், புனித சம்மனசுக்கள் ராக்கினி தேவாலய அருட்தந்தை மைக்கேல் ஜான் ஆகியோர் கலந்து கொண்டு சின்ன சுப்பராய பிள்ளையின் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நகராட்சி ஆணையர் ராஜமாணிக்கம் சிறப்பாக செய்திருந்தார். புதுவை சேதராப்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலத்துறை சார்பில் இலவச மிதிவண்டியினை அமைச்சர் ராஜவேலு தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார். புதுவை சேதராப்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2011-2012ஆம் ஆண்டில் 9ஆம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகளுக்கு சமூக நலத்துறை சார்பில் இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி துணை முதல்வர் இளங்கோ வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு பங்கேற்று தலைமை ஏற்க சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வாழ்த்துரை வழங்கி
சுமார் 95 மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். நிறைவில் விரிவுரையாளர் அறிவழகன் நன்றி கூறிய நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர், ஆசிரிய பெருமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் அவரவர் படித்த பள்ளிகளில் வழங்கப்பட்டது. புதுவையில் 2012-2013 ஆண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்று அதற்கான முடிவுகள் கடந்த மே மாதம் இறுதியில் வெளியிடப்பட்டது. அதற்கான மதிப்பெண் சான்றிதழ் மாணவர்கள் படித்த பள்ளிகளில் 20ஆம் தேதி வழங்கப்படும் என்று கல்வித்துறை அறிவித்திருந்தது. அதன்படி அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்பட்டது. அதனை மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் சென்று கையொப்பமிட்டு பெற்றுக்கொண்டு மதிப்பெண் பட்டியலை சரிபார்த்தனர். கடலோர பாதுகாப்பை பலப்படுத்த ஆபரேஷன் ஹம்லா கூட்டு ஒத்திகை நிகழ்ச்சி புதுவையின் கடலோர காவல்படை கமாண்டன்ட் தலைமையில் நடைபெற்றது. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்திய கடல் வழியாக புகுந்து கடந்த 2008ஆம் ஆண்டு மும்பை தாஜ் ஹோட்டலில் தாக்குதலில் ஈடுபட்டனர். இதையடுத்து கடல் வழி ஊடுருவலை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்த மத்திய அரசு இந்திய கடலோர காவல்படை, மத்திய கடலோர காவல்படை, காவல்துறை, மீன்வளம், சுங்கத்துறை, உள்ளாட்சித்துறை இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் இருமுறை ஆபரேஷன் ஹம்லா என்ற கூட்டு ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. சென்னை தலைமை கடலோர காவல்படை ஏற்பாட்டின்படி 13 மாவட்டங்களில் நடைபெறும் ஒத்திகை நிகழ்ச்சி புதுவை காலாப்பட்டு முதல் பனித்திட்டு வரையிலான பகுதியில் கடலோர காவல்படை கமாண்டன்ட் சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து 24 மணி நேரம் நடைபெறும் இந்த ஒத்திகையின் போது உள்நாட்டு உளவுத்துறை அதிகாரிகள் பல்வேறு வேடங்களில் ஊடுருவ அதனை ஒத்திகையில் ஈடுபட்டிருப்போர் பிடித்தனர். மேலும் ஊடுருவலை நழுவவிட்ட போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சிக்கு மீனவ கிராம மக்களும் ஒத்துழைப்பு அளித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.